தெரியாது ஜி. 7 மலை அப்படி தனியாக ஏற மாட்டேன். 7 மலை போகிறது தெரியாது. காடு இது ஸ்ரீசைலம். இது ஹைதராபாத் வரையும் இந்த காடு தொடர்ந்துடா. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த இடத்துல வரையும். இவ்வளோ வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் காட்ஸில் இவ்வளோ பெரிய காடு இருக்குது ஒரு பெரிய விஷயம் தான். நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். இவனு வச்சிருப்பானு. ஏன்னா இவங்களுக்கு தேவை கிடையாதுல்ல. கூட இவ்வளோ ஸ்ட்ராங்கான இது போட மாட்டாங்க. திருப்பதி செகண்ட் இன்னும் போப்பா. செகண்ட் ஃபர்ஸ்ட் தான். அதுக்கு மேலாம் ஓடல. தேர்டே ரொம்ப லூஸாக இருக்கும். விட்டினா வண்டி மோதிடும். பின்னாடி வந்துடும். ஆக்சிடென்ட் டைட் ஆகும். இந்த மலைன்றதுனால தேர்டு போகுது. இல்லைன்னா செகண்ட். பைக் நல்லா இருக்கும்டா. இங்கே நாங்கள் ஒரு வாட்டி வந்துருக்கோம்டா மேலே. பார்க்கிங்
ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி எதாவது சொல்ல ஃபுல்லாக அவனுக்கு பண்ணியிருக்கானுங்க. கார்டு மெயின்டெனன்ஸ் கூட இது உள்ள இதுவும் இது வச்சுருக்கானுங்க. அது பாருங்க எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் பாருங்க. நம்ம ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண போகிறேன். நோ சவுண்ட் நத்திங். இது அப்படியே போட போகிறேன். அவ்வளோ எனக்கு கொடுத்துருங்க. அதை 45 நிமிஷம் வீடியோ நான் ஃபுல்லாக அப்லோட் பண்ணி விட்டுருவேன். என்ன சொல்கிறீங்க? பார்க்குறவங்க பாருங்க, பார்க்காதவங்க. வைஃப் என்ன சொன்னாங்க? யூடியூப் சேனல் பிளாக் ஆயிடுச்சு இருப்பாங்களே அவங்க. எதுலையோ பிளாக் ஆயிருக்கு ஜி. நீங்கள் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு எதனா ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது சான்ஸ் இருக்குது. அது எனக்கும் லாஸ்ட் டைம் ஆச்சு. அதில் தான் கம்யூனிட்டி ரூலில் ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆகுது. அது இவனுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரெடி கிடையாது. இப்போல்லாம் ஒரு வாட்டி மிஸ்டேக் பண்ணால் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து எதுவும் பண்ண மாட்டேன். கஷ்டப்பட்டு 100 சப்ஸ்கிரைபர் தொடர்க்கு கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து கிட்ஸோட வீடியோ போடவே கூடாதுங்கிறீங்களா? இல்லைங்க, அவனுக்கு ஒரு கம்யூனிட்டி ரூல் வச்சுருக்கானுங்க. இப்போ நீங்கள் கிட்ஸ் வீடியோவை நாட் ஃபார் கிட்ஸு நாட் ஃபார் அடல்ட்டுன்னு போட்டிங்கன்னா அது அவனுக்கு அதில் ஏதோ ஒரு க்ரிட்டீரியா இருக்குது. அது என்னன்னு தெரில. எல்லாம் 2000-3000 சப்ஸ்கிரைபரோட அப்படியே விட்டாங்க. ஆமாச்சி 2000-3000 ரெகுலராக அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியல. நம்ம எத்தனை வீடியோ போட்டிருக்கோம்? 18 வீடியோ போட்டிருக்கோம். 100 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. பியூட்டிஃபுல் திங்ஸ் என்னன்னா 2 ரோடு இருக்குது. ரிட்டர்னு வேறு ரோடு மேலே செம்ம மேனேஜ் பண்ணுச்சு. அது மேலே நீங்கள் பிளாஸ்டிக்கே அலோடு இல்லை நினைக்கிறேன். எனக்கு சீட்டாஜி அவங்களாம் எப்படி ரோடு க்ராஸ் பண்ணுவாங்க? இது நைட்டு ஸ்டாப் ஆச்சு. ஆமாச்சி ஒரு 10-11 மணி ஏதோ டைம் இருக்காமா. அது 3 மணி வரையும் அலோடு இல்லை ஏறுறதுக்கு. அனிமல்ஸ் வந்து இங்கே வந்ததுன்னா பிடிச்சி வேறு காட்டில் தான் விட்டுடுறாங்க. ஆமாம், இப்போ தூரமாக விட்டுடுறாங்க. இதுக்கு வர இது உள்ளே விட மாட்டுறாங்க. ஏன்னா இது உள்ள மான்லாம் கிடையாது. இருக்கு பட் இங்கே கிடையாது. அந்த சைடு இருக்குது. நம்ம இந்த பாதை நடப்போம்ல ஸ்ரீவாரி. இப்போ நீங்கள் இன்னொரு சைடு நெக்ஸ்ட் டைம் ஒன்றா நடந்து போகிறதுக்கு ஸ்ரீவாரி சைடு போகலாம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நடந்து வரக்கு 4 hours அவ்வளோதான் வச்சு. அதே 2 hours ரோஸில் ஏறிடலாம். படிக்கிட்டு தானே 2 hours ஏறி 4 hours நிற்கணும். அதான் 2 hours மேலே நீ சொல்கிற 2 hours 3 hours வச்சுக்கோங்க. திருப்பதி ஃபுல்லாக வாலண்டியர்ஸ் டே. நீங்கள் வாலண்டியருக்கு எழுதி கொடுக்குறீங்க. திருப்பதிக்கு நீங்கள் சேவை செய்யணும்னு நினைக்கிறீங்க. லட்டு பிடிக்கிற இடம், காயின்ன்றது, அது நிறைய செக்ஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் எழுதி போட்டு உங்கள் லாட்ரியில் செலக்ட் ஆகி யூஎஸ் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவானுங்க. நடந்தே போகிறாரு பாருங்க. நைட்டு 12 3 வரையும் கார் க்ளோஸ்டு. பைக் வந்து 11 PM 4 AM க்ளோஸ்டா. ஒரு வாட்டி நாங்கள் 9-10 மணிக்கு அப்படி தான் ஏறணும். பைக்கிங் நிப்பாட்டி இருக்கு.
சும்மா வருவானுங்க ஜி, மேலே உட்காந்துட்டு இங்கே அப்படியே திரும்பவும் சைடு இறங்கிட்டு வரணும். ஐயோ இது என்னது ஜி இப்படி இருக்கு? ரோட பெருசாக்கிடுறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது இல்லை? லாஸ்ட் டைம் அதை விட பஸ்ஸில் ஓவர்டேக் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். எல்லாம் புதுசாக போட்ட ரோடு தான், இது மட்டும் நல்லா தெரியுது. சூப்பரா ஜி. இந்த ஹை இதுலேயும் வந்து இது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மலை மேலேயும் இவ்வளோ ஸ்பீடாக இது பண்ணியிருக்காங்க. கரெக்டா ஜி? மான் இருக்கு ஜி இங்கே. மான் கிராசிங்லாம் நடக்காதீங்க. ஆனால் அனிமல்ஸ் இருக்கு. அதான் அதுக்கு இல்லை, அது மலை மேலே இருக்காதுடா, எப்போயும் கீழே தான்டா இருக்கும். அதுக்கு ஃபுட்டு எங்கே கிடைக்கும்? கீழே தான் கிடைக்கும். மேலே போய் உறங்க தான் போவாங்க அதுங்க, இலைகளை தின்றதுக்கு. என்ன இந்த மலையில் நம்பி நீங்கள் எதுக்கு ஆப்போசிட்டில் வண்டி வராதுன்னு நம்பி ஓட்டலாம். அது ஒரு பெனிஃபிட். மேலே ஒரு உலகம் ஜி, அது சீக்கிரம் போய் ஃபைன் கட்டிடுவோம்னு நினைக்கிறேன். ஃபைனா? ஆமாம் ஜி, 40 நிமிஷம் ஓட்டணும் ஜி இது மேலே. தெரியுங்களா? எங்க ஜி? அதான் மேலே மேலே அந்த வண்டி போகுது. லெஃப்ட்டில் அங்கே இருக்கு. அதே இந்த ரோடு தான் அங்கே போகுது. எந்த கவர்மெண்ட் பஸ்ஸுக்கே ஃபைன் போடுறாங்க தெரியும்ல. எதுக்கு? சீக்கிரம் போயிட்டா. அப்போ திருப்பதி அங்கே இருக்கு ஜி. அங்கே இருக்கு ஜி. The live telecast from திருப்பதி திருமலா. திருமலா டு திருப்பதி. திருப்பதி டு திருமலா. திருப்பதி டு திருமலா. ஏய் வந்துட்டாங்கப்பா ஃப்ரெண்ட்ஸு. ஹலோ கைஸ். ஏன் காணா போயிட்டாங்க ஜி. பாத்தில் என்ன போடணும் சொல்ல. வேலை எவ்வளோ இல்லை. நம்ம கையில் ஏதாச்சும் பிடிங்கி விட்டுருவோம் அந்த குரங்கு. ட்ரெயின் போயிடும். ஐஃபோன் எடுத்து போய் அது செல்ஃபி எடுத்து அங்கே பேர் ஒருத்தனை அங்கே பேர் இந்த இங்கே பாருங்க. டு நாட் ஃபீல்டு போட்டிருக்கானுங்க. வெயிட் பண்ணுறேங்க. ரிட்டர்ன் வரும்போது நல்லாயிருக்கும் ஜி. ஆக்சுவலி பிளேஸ் ஒரு சின்னதாக ஒரு யார்ட் மாதிரி இருக்கும் அங்கே. இந்த வழி ஒரு காட்டுப்பாதை போயிட்டே இருக்கு. சிக்கன் நம்ம இதே மாதிரி தான் இருந்தது அந்த ரூட் கூட. இந்த டிராஃபிக் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லது ஜி. நிற்காது ஜி, அதெல்லாம் நிற்காது. மலை மேலே இப்போங்க நிற்காது வண்டிங்க. அதெல்லாம் இப்போ தான் போட்டுக்கிறானுங்க சைடில். இங்கே ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன ஜி பண்ணுவாங்க? ஜி ஒர்க்கு நடந்துகிட்டே இருக்கும் ஜி. ஒர்க்கு நடந்துகிட்டே இருக்கும். தர்ஷனே ஸ்டாப் பண்ணுவானுங்க இதுக்காக. அது இல்லை ஜி, இங்கே நம்ம காரை ஏதாச்சும் ரிப்பேர் ஆச்சுன்னா பண்ணணும் ஜி. அது அதில் டூயிங் வெஹிக்கிள் கூட்டு வந்து தான். ஆனால் இருக்கும், ஆப்ஷன் இருக்கு. கீழே போகணும், கீழே தான் மேலே தான் அவன் சொல்லி எமர்ஜென்சி நம்பர் இல்லை சொன்னீங்கன்னா இப்போ அதை வந்துடுவானுங்க. 10-15 நிமிஷத்தில் வந்துடுவானுங்க ஆம்புலன்ஸ்லாம்.
நாற்பது நிமிஷமா போகலாம் நம்ம. 20 நிமிஷம் ஆயிருக்கு. 20 நிமிஷம் தான் ஆகிடலாம். அது 40 minutes ஜி. ஏன் ஜி ஃபைன் போடுவாங்க ஜி நம்ம மேலே. எதுக்கு? நீங்கள் மினிமம் இந்த மலையில் 40 minutes ட்ராவல் பண்ணணும். முன்னாடி போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, செக் பண்ணலான்னா பிரச்சனை கிடையாது நமக்கு. எவனும் செக் பண்ண மாட்டாங்க, நீங்கள் போங்க ஜி. நம்மளே கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கோம். 20 கிலோமீட்டர் ஸ்பீட் தான் ஜி நீங்களே போகிறேன். அப்புறம் எல்லாருமே ஓட்டலாம் நம்ம இந்த மலையில். ஓரளவுக்கு ஓட்ட கற்றுக்கிட்டோம்னா போதும், ரொம்ப எஃபர்ட் போட தோணும். எவ்வளோ லைட்டில் இருக்கும் பாருங்க. ஹில் ஸ்டேஷன் போல இன்ஸ்டலேஷன் போல நினச்சிட்டு இருந்தோம். பாறைலாம் இருக்குது, அது பாருங்க. அதான் அதான் உடச்சிட்டு இருக்கானே, இது கட்டுறானு. மண்ணு சரியாக இருக்கு. மழைக்கு லாஸ்ட் மழைக்கு தாங்கி இருக்காது. இதெல்லாம் நிப்பாட்டவே கூடாது. நான் இங்கே நிப்பாட்டிச்சு.
ஜி அதுக்கு முன்னாடி இப்போ நிற்கக்கூடாது ஜி 40 மினிட்ஸ் செக் பண்ணாங்கன்னா போட்டுறேன் என்னதான் சொல்ல வராங்க 40 மினிட்ஸ் எதுக்கு ஜி? இந்த மலையில் ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ணுறதுக்கு 40 மினிட்ஸ் டோட்டல் ட்ராவல் டைம். ஸோ டிரைவ் 30 கிலோமீட்டர்ஸ் புரியுதுங்களா? ஸ்பீட் லிமிடேஷன் இருக்குது இங்கே. இப்போ நீங்கள் என்னென்னா நீங்கள் 20 கிலோமீட்டர் ஸ்பீடு 30 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போனீங்கன்னா 30 மினிட்ஸில் வருவீங்கன்னா அவனுக்கு தெரியும். நீங்கள் இப்போ நம்ம பாட்டு 60-70 அடிச்சு தூக்கின்னு வந்தோன்னா 60-70 வரலையே 40 தான் ஓடின்னு வந்துடும் நம்ம. அதுவே அவனுக்கு பிடிக்காது. புரியுதுங்க சார்? கார்டன் மேலே வந்துட்டேன். மியூசியம் எந்த பக்கம் பாடுறோம்? மியூசியம் 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 செக் பண்ணுறோம். இல்லைடா பண்ணியிருக்கானோடா. மியூசியம் எந்த பக்கம் பாடுறான்? மியூசியம் எழுதியே reach into the Tirupati. மேலே மேப் போட்டு பாரு. ஆன்சர் மேலே போட்டுருக்கேன். மியூசியத்து எடுத்துறானுங்களே இவனுங்க. ஏன் நிப்பாட்டிட்டு डायरेक्शन काटला. வெடிங்க சில்லுன்னு காத்துட்டீங்களா? Okay, we reached Tirupati, stopping the video for 30 minutes.